வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் என்ட்ரோபி பற்றி பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் தெர்மோடைனமிக் பார்த்துருந்தோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லா நமக்கு என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் லா என்ன, ஆற்றலை ஆக்கவோ அழிக்க முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையான ஆற்றலை மட்டுமே மாற்ற முடியும். ஓகேங்களா. எனர்ஜி இதர் கேன் பி டெஸ்ட்ராய்ட் நாட் பி கிரியேட்டட். ஓகேங்களா. எனர்ஜி கேன் பி கன்வெர்டட் இன்ட்டு ஒன் எனர்ஜி இன்ட்டு அனதர் எனர்ஜி. ஓகேங்களா. அதான் வந்து நமக்கு இதே வந்து முன்னாடி ஜீரோத் லா பார்த்தோம். ஜீரோத் லா பொறுத்த வரைக்கும் நமக்கு டெம்பரேச்சர் ரிலேட்டட் ரெண்டு பாடி வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் ஈக்குலிபிரியம் இருந்தால் மூணாவது பாடி வந்து பார்த்தீங்கன்னா அது கூட இருக்கிற தெர்மல் ஈக்குலிபிரியம் இருக்கும். அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து வந்து நான் ஜீரோத் லா ஆஃப் தெர்மோடைனமிக். இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பார்க்க போகிறோம் அண்ட் என்ட்ரோபி பார்க்க போகிறோம். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பொறுத்த வரைக்கும் சிலபஸ் வந்து பார்த்தோம்னா செகண்ட் லா அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் செகண்ட் லா, கிளாசியஸ் அண்ட் கெல்வின் பிளாங்க், இவங்க ரெண்டு பேர் தான் வந்து செகண்ட் லா வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி பார்க்க போகிறோம். கார்னாட் சைக்கிள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கார்னாட் சைக்கிள், கார்னாட் தியரம், கொரலரி ஆஃப் கார்னாட் தியரம். என்ட்ரோபினா என்னென்னு பார்க்க போகிறோம். என்ட்ரோபி சேஞ்சஸ் இர்ரிவர்சபிலிட்டி. ஓகேங்களா. என்ட்ரோபி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. ஏன்னா வந்து நமக்கு கார்னாட் சைக்கிளே ரொம்ப தூரம் இழுத்துரும். ஓகேங்களா. ஓகே. 2019 பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா 2019 பொறுத்த வரைக்கும் 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் சைக்கிளுக்கு வந்து கேட்டினா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்மு தான். ஓகேங்களா. அப்போ நம்ம கார்னாட் சைக்கிளை வந்து கான்செப்டோட படித்து சம்மு பார்த்து வச்சுருக்கணும். ஓகேங்களா. அதை நம்ம பார்த்துடலாம். 2018 பொறுத்த வரைக்கும் நமக்கு 1 2 3 4 5 கொஸ்டின் கேட்டிருக்கான். அந்த 5ல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சம். ஓகேங்களா. 5ல் ஒரு சம்மு, மீதி 4 தியரி. அது வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட்டில் 1, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின். ஓகேங்களா. ஹீட் என்ஜினில் 1, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட்டில் 1, இப்போ என்ட்ரோபியில் 1, திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரோபியில் 2. அப்போ கார்னாட்டு என்ட்ரோபியும் திரும்ப திரும்ப மாற்றி கேட்டுக்கிறான். 2014 பொறுத்த வரைக்கும் பாருங்கள் என்ட்ரோபி கேட்டிருக்கான். 2017 பொறுத்த வரைக்கும் ரிவர்சிபிள் என்ஜின் சைக்கிள், கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி கேட்டிருக்கான். ஓகேங்களா. இப்போ ரிவர்சிபிள் என்ஜினா என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். 2017 ரெண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கார்னாட் என்ஜின். அப்போ கார்னாட் என்ஜின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா. 2017 வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 கொஸ்டின் இருக்குது. அப்போ சிஓபியாக ரிவர்சபிள் ஹீட் பம்பு, இப்போ சேஞ்ச் ஆஃப் என்ட்ரோபி. ஓகேங்களா. ரொம்ப 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 ஈஸி தான் என்ட்ரோபி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா. இப்போ செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னா ஒரு டெரிவேஷன் மாதிரி இங்கே சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த கிளாசியஸ் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கிளாசியஸ் இன்இக்வாலிட்டி அதை பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை லா வந்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் டாக் அபவுட் எனர்ஜி இன் டேர்ம்ஸ் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் ஃபெயில் டு எக்ஸ்பிளைன் டைரக்ஷன் ஆஃப் ரோஸ் அண்ட் குவாலிட்டி ஆஃப் எனர்ஜி which are very important to understand energy and its interaction. So that second law of thermodynamics to be studied to known as above parameter. என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்ஸ்ட் லாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைரக்ஷன் ஆஃப் ப்ராசஸ் எந்த பக்கம் போகுதுன்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்புறம் அந்த குவாலிட்டி ஆஃப் எனர்ஜியை பற்றி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எனர்ஜி இன்ட்ராக்ஷன் படித்தோம்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லெவலில் அதை பற்றிலாம் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா. அதை பற்றி தான் படிக்க போகிறோம். இப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் ரிசர்வாயர்னால் நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கணும். தெர்மல் ரிசர்வாயர்னா என்னன்னா, it can supply or absorb infinite amount of energy in the form of heat without changing the temperature is known as thermal energy reservoir. அப்போ தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர்ங்கிறது டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் ஹீட்டை வந்து சப்ளை பண்ணும் ஆர் அப்சார்ப் பண்ணும். டெம்பரேச்சர் சேஞ்ச் ஆகாமல் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரிசர்வாயர் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர். 2 டைப் இருக்குது. 2 டைப் பொறுத்த வரைக்கும் சோர்ஸு, சிங்க்கு. சோர்ஸ்னால் சப்ளை பண்ணுங்கள். சோர்ஸுங்கிறது என்னென்னா இட் கேன் சப்ளை இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வித்தவுட் சேஞ்சிங் த டெம்பரேச்சர் இஸ் நோன் அஸ் சோர்ஸ். எக்ஸாம்பிள் பாய்லர் இன் பவர் பிளான்ட். நம்ம என்ன பண்ணுறோம், சோர்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எனர்ஜி சப்ளை ஆகும். கியூங்கிறது ஒரு எனர்ஜி தான். எனர்ஜி இந்த ஃபார்ம் ஆஃப் ஹீட் அண்டு ஒர்க் நமக்கு தெரியும். அப்போ பாய்லர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எனர்ஜி தொடர்ந்து சப்ளை பண்ணுது, அது வந்து சோர்ஸு. சிங்க்குங்கிறது என்ன, சிங்க்குங்கிறது இட் கேன் அப்சார்ப் இன்ஃபைனைட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் without changing the temperature. எக்ஸாம்பிள் ஆம்பியன்னா அட்மாஸ்பியரு. கண்டென்சர் இன் த பவர் பிளான். அதாவது நமக்கு இன்ஃபைனைட் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா. சோர்ஸுங்கிறது நம்ம எனர்ஜி கொடுக்கும், சிங்க்குங்கிறது எனர்ஜி அப்சார்ப் பண்ணிக்கும். ஓகேங்களா. ரொம்ப ஞாபகம் வச்சுங்க. இப்போ வாங்க முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின். ஹீட் என்ஜின்னா என்னென்னா the device which converts heat energy into mechanical energy it called heat engine. நம்ம ஹீட்டு கொடுத்தா நமக்கு மெக்கானிக்கல் எனர்ஜியாக எந்த டிவைஸ் கொடுக்குதோ அந்த டிவைஸ் ஹீட் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. த டிவைஸ் விச் கன்வெர்ட் ஹீட் எனர்ஜி இன்ட்டு மெக்கானிக்கல் எனர்ஜி இட் கால்டு ஓகேங்களா ஹீட் என்ஜின். நான் ஹீட்டை கொடுத்தா எனக்கு மெக்கானிக்கல் எனர்ஜி கொடுத்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின். டயக்ராம் பாருங்களேன். நாம் சொல்லியிருந்தோம் இது வந்து சோர்ஸுங்க. சோர்ஸுங்கிறது எனக்கு ஹீட்டை கொடுக்குறது, எனர்ஜியை கொடுக்குறது. இது வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குங்கிறது எனர்ஜி வந்து அப்சார்ப் பண்ணிக்கும். இடையில இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் என்ஜின். அப்போ ஹீட் என்ஜின் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு இன்புட் ஹீட்டை கொடுக்கணும்,
அது வந்து நமக்கு ஒர்க்கை கொடுக்கும். அப்போ நமக்கு சோர்ஸ்லேருந்து நான் ஹீட்டை கொடுக்குறேன். சோர்ஸுங்கிறது ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகுங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நமக்கு சிங்க் அதே மாதிரி தான். இப்போ டெம்பரேச்சர் ஒன்று TH இருக்கும். அப்போ எனக்கு எனர்ஜி கொடுக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா QHன்னு வச்சுக்கிறேன். அப்போ ஹீட் என்ஜினுக்கு வந்துச்சுன்னா ஹீட் என்ஜின் நமக்கு என்ன பண்ணும், வந்திருக்க ஹீட் எனர்ஜி வந்து நமக்கு ஒர்க்காக கன்வெர்ட் பண்ணி ஒர்க்கு கொடுத்துரும். அப்போ அது என்ன ஃபுல்லாக 100% ஒர்க்காக கொடுக்க வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து பின்னாடி பார்ப்போம். அப்போ நமக்கு என்ன ஆகும், ஹீட் என்ஜின் தேவையான ஹீட்டை எடுத்துகிட்டு நமக்கு ஒர்க்கை கொடுக்கும். மீதி இருக்கிற ஹீட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்க்குக்கு போயிடும். சிங்க்குங்கிறது என்ன, நமக்கு மீதி இருக்கிற எனர்ஜியில் அப்சர்வ் பண்ணிக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா Q0. அப்போ ஹீட் இன்புட் QH, ஒர்க் அவுட்புட் W, ஹீட் லாஸ் Q0, டெம்பரேச்சர் சோர்ஸ் டெம்பரேச்சர் TH ஹை டெம்பரேச்சரு, இது T0 லோஸ் டெம்பரேச்சர். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க. இதாங்க ஹீட் என்ஜின். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஹீட் என்ஜின் வில் பி எக்ஸ்பிரஸ்ட் இன் டைம் ஆஃப் எஃபிஷியன்சி. இப்போ ஒரு என்ஜின் இருந்தால் அதை எஃபிஷியன்சி பார்க்க முடியாது. எஃபிஷியன்சினா நமக்கு என்னங்க, எஃபிஷியன்சினா நமக்கு அவுட்புட் பை இன்புட்டுங்க. இங்கே நாங்கள் அவுட்புட் என்னங்க, எனக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீட் என்ஜினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் எனர்ஜி கொடுத்து ஒர்க் அவுட்புட் கிடைக்கணும். அப்போ அவுட்புட்டுங்கிறது எனக்கு ஒர்க்குங்க. ஓகேங்களா, அவுட்புட்டுங்க ஒர்க். இன்புட் என்னங்க, நான் இன்புட் ஹீட் கொடுக்குறேங்க, எந்த அளவு ஹீட் கொடுக்குறேன், QH கொடுக்குறேன். ஓகேங்களா, அப்போ எஃபிஷியன்சிங்கிறது என்னங்க, அவுட்புட் பை இன்புட். அவுட்புட் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க்குங்க, இன்புட் வந்து QHங்க. ஓகேங்களா, இப்போ நான் ஃபஸ்ட்டில் அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் நமக்கு என்ன தெரியும், ஃபஸ்ட்டில் நான் படிக்கிறப்போ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எனர்ஜி இன்புட் ஈக்குவல் டு எனர்ஜி அவுட்புட். அப்போ எனர்ஜி என்னென்னங்க இன்புட்டு, நான் எனர்ஜி இன்புட் கொடுக்குறது இங்கே பாருங்கள். எனர்ஜி இன்புட்டுங்கிறது நான் வந்து ஹீட்டு. ஓகேங்களா, எனர்ஜி அவுட்புட் என்னென்னங்க, ஒர்க்கும் அவுட்புட்டு தான், ஹீட் வெளியே போகிற லாஸ் ஆகுறது அவுட்புட்டு தான். அப்போ எனர்ஜி இன்புட் QH, அவுட்புட்டு W + Q0. ஓகேங்களா, கிடச்சிருச்சா. அப்போ நம்ம W என்ன பண்ணுவோம், Q0 அங்கே கொண்டு போயிடும். அப்போ எனக்கு எவ்வளோ ஒர்க் கிடச்சிதுன்னு, நான் கொடுத்துருக்க ஹீட்டு கொஞ்சம் ஒர்க்காக மாறிடுச்சு, திரும்ப ஹீட் லாஸ் வெளியாகிடுது. அப்போ எனக்கு ஒர்க்குங்கிறது ஹீட் இன்புட்லேருந்து ஹீட் லாஸை கழிச்சோம்னா எனக்கு ஒர்க் கிடச்சிருங்க. ஓகேங்களா, ஹீட் இன்புட் மைனஸ் ஹீட் அவுட்புட், அதாவது இன்புட் மைனஸ் அவுட்புட் அதே தான். ஓகேங்களா, அப்போ நமக்கு எஃபிஷியன்சி ஃபார்முலா என்ன தெரியும், ஒர்க் பை ஹீட் இன்புட். ஒர்க்குங்கிறது என்ன, QH - Q0 / QH. ஓகேங்களா, இப்போ நான் QH பொதுவாக இங்கே வெளியே எடுத்துட்டுனா 1 - Q0 / QH. QH பார்த்தீங்கன்னா Q0 - Q0 / QHன்னு வந்துடும். ஓகேங்களா, அப்போ நமக்கு எஃபிஷியன்சி கிடச்சிருச்சு. ஓகேங்களா, 1 - Q0 - QH. ஓகேங்களா, அதான் எஃபிஷியன்சி. அப்போ ஹீட் என்ஜின்னா என்னென்னு பார்த்தோம், ஹீட் என்ஜினோட எஃபிஷியன்சி என்னென்னு பார்த்துட்டோம். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இப்போ செகண்ட் லாவோட ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ரிவர்சபிள் சைக்ளிக் ஹீட் என்ஜின் டு ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி வித் சிங்கிள் டெம்பரேச்சர் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர். அதாவது இட் இஸ் இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ரிவர்சபிள் சைக்ளிக் ஹீட் என்ஜின் டு ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி வித் சிங்கிள் டெம்பரேச்சர் தெர்மல் எனர்ஜி ரிசர்வாயர். என்ன சொல்கிறேன்னா, நமக்கு ரிசர்வாயர் என்னன்னு தெரியும். நான் ஒரு ரிசர்வாயர் வச்சுட்டு ஒரு ஹீட் இன்புட்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீட் பம்புக்கு கொடுத்துட்டு ஒர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கிட்டே இருக்கலாம். அப்போ ஒர்க்கு வாங்கினா நமக்கு ஹீட் லாஸ் ஆகும்னு தெரியும். அப்போ ஹீட் லாஸ் ஆகிற நமக்கு சிங்க் இல்லை. அப்போ சிங்க் இல்லாமையே நமக்கு இந்த 100% யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் சொல்லிட்டார் அவர், இம்பாசிபிள், யூஸ் பண்ண முடியாது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸுங்கிறது ஒன்று வேணும், சிங்க்குங்கிற ஒன்று வேணும். சோர்ஸை மட்டும் வச்சுட்டு நம்ம என்ஜினை ரன் பண்ணிட்டு சிங்க் இல்லாமல் பண்ணோம்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரன் பண்ண முடியாது. ஓகேங்களா, ரிவர்சிபிள் சைக்கிளிக் ஹீட் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள்னு சொல்கிறாரு. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா சோர்ஸும் வேணும், சிங்க்கும் வேணும்னு சொல்லிட்டாரு. ஹீட் ரிஜெக்டட் வில் பி ப்ரெசன்ட். ஒரு வந்து ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நடக்கிறப்ப அந்த இடத்துல ஹீட் ரிஜெக்டட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 100% இருக்காது. எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா 100% கம்மியாக தாங்க இருக்கும். ஓகேங்களா, அப்புறம் Qங்கிறது லோ கிரேட் எனர்ஜி, Wங்கிறது ஹை கிரேட் எனர்ஜி. Q ஏன் லோ கிரேட் எனர்ஜி, W ஏன் ஹை கிரேட் எனர்ஜினா, இப்போ நான் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி எடுத்துக்கிறேன். எலக்ட்ரிக்கல் எனர்ஜி நான் எடுத்தேன்னா நான் சுவிட்சு போட்டவொடனே எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட வயரில் மூவ் ஆகுது. அது வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டேரெக்ஷனில் தண்ணியை கட்டுப்படுத்தி போயிட்டே இருக்கு. ஆனால் ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீட் பண்ணோம்னா ஹீட்டு எந்த இடத்துல எந்த டேரெக்ஷனில் மூவ் ஆகும்னு நம்ம சொல்லவே முடியாது. அப்போ ஹீட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லோ கிரேட் எனர்ஜி, ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹை கிரேட் எனர்ஜி. இது வந்து ஃபுல்லாக பின்னாடி பார்ப்போம். அதாங்க கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. இம்பாசிபிள் டு கன்ஸ்ட்ரக்ட் ரிவர்சிபிள் சைக்ளிக் ஹீட் என்ஜின், இட் ப்ரொடியூஸ் கண்டினியூஸ் மெக்கானிக்கல் எனர்ஜி. ஓகேங்களா, வித்தவுட் ஹீட் ரிஜெக்ஷன் அந்த மாதிரி இருந்தால் இம்பாசிபிள்னு சொல்கிறாரு. அதாவது கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட்டு. இப்போ கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார். கிளாசியஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, இட் இஸ் இம்பாசிபிள், ஓகே, கன்ஸ்ட்ரக்ட் ரிவர்சிபிள் சைக்ளிக் டிவைஸ் டு டிரான்ஸ்ஃபர் ஹீட் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் பாடி டு ஹை டெம்பரேச்சர் பாடி வித்தவுட் கிவிங் த ஒர்க். இவர் என்ன சொல்கிறாருன்னா, நமக்கு தெரியுங்க எனர்ஜி வந்து என்னங்க, ஹை எனர்ஜிலேருந்து லோ எனர்ஜி தான் போகும். அதே மாதிரி தாங்க
காற்று, அதாவது ஏர் ப்ரெஷர் எப்படி ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் தான் போகணும். நான் லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷரை கொண்டு போகணும்னா சம் ஒர்க்கு கொடுக்கணும். நீ ஒர்க்கு கொடுக்காம அப்படி கொண்டு போகணும்னா இம்பாசிபிள். நான் ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான் லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷர் கொண்டு போக முடியும். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் ஒர்க்கை கொடுத்தால் மட்டுமே லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிக்கு கொண்டு போக முடியும். அப்படி நாம் ஒர்க்கை கொடுக்காம செய்கிறது இம்பாசிபிள். ஓகேங்களா, இம்பாசிபிள். ஓகேங்களா, அதான் சொல்கிறாரு. இங்கே பாருங்களேன், இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் நம்ம வீட்டில் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் எப்படிங்க ஒர்க் ஆகுது? நம்ம ஹீட்டில் இருக்கிற ரெஃப்ரிஜிரேட்டர் வந்து பார்த்திங்கன்னா நாம் லோ டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா வேறு டெம்பரேச்சர் இருக்கும். அப்போ நமக்கு என்ன பண்ணுன்னா, லோ டெம்பரேச்சர்லேருந்து நான் ஹீட்டை வெளியே கொண்டு போகணும். எங்கே? ரூம் டெம்பரேச்சருக்கு. அப்போ லோலேருந்து ஹை போகணுன்னா நான் வந்து கரண்ட் சப்ளை கொடுத்து அது சைக்கிளிக் ப்ராசஸ் நடந்து, ஓகேங்களா, நடக்கிறத மூலியமாக மட்டும்தான் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படி கன்வெர்ட் பண்ண முடியும். நான் வந்து லோலேருந்து லோ எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜிலேருந்து கொண்டு போகிறேன், எனக்கு எந்த ஒர்க்கும் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியவே முடியாது, இம்பாசிபிள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், ரெஃப்ரிஜிரேட்டர் எடுத்துக்கங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸுங்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சோர்ஸுங்கிறது நம்ம ரூம் டெம்பரேச்சரு. இங்கே சிங்க்குங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குங்களா, இங்கே சிங்க்குங்கிறது ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே. அப்போ நான் ஒர்க்கு சுவிட்ச் போடுறேன், ஒர்க் கொடுக்குறேன். அப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டிகிரி செல்சியஸில் இருக்குது ரெஃப்ரிஜிரேட்டர், நான் 5 டிகிரி மாற்றணும். அப்போ 5 டிகிரி மாற்றினா சம் ஹீட் எனர்ஜி நான் வெளிப்படுத்தணும்ல, அது வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வெளியே போகணும். அப்போ நான் வந்து சுவிட்ச் போடுறேன், அந்த ஹீட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரிஜிரேட்டர்லேருந்து வெளியே போகும். வெளியே போய் எங்கே போவோம்? QHக்கு போகும். QH வெளியே போய் எங்கே வரும்? ஆம்பியன்ட்டு. நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹீட் ஆகும். இதே நீங்கள் ஃப்ரிட்ஜை திறந்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணி வச்சினாலும் உங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க ரூமும் நமக்கு ஹீட் ஆகத்தான் செய்யும். ஓகேங்களா, அப்போ லோ டு ஹை நாம் போக வேண்டும் என்றால் நமக்கு ஒர்க்கு கொடுக்கணும். ஓகேங்களா, த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட் வில் பி ரிமூவ்டு from low body to maintain the constant temperature is called refrigeration effect. The amount of energy in the form of heat, it will be removed low body temperature to maintain constant temperature is called refrigeration effect. நான் வந்து ரெஃப்ரிஜிரேஷன்லேருந்து லோ டெம்பரேச்சர்லேருந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, ரிமூவ் பண்ணி மெயின்டைன் பண்ணி கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணேன். அப்படி மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்ட். ஓகேங்களா, ஓகே. இப்போ ரெஃப்ரிஜிரேட்டர் நமக்கு என்ன தெரியும்? த டிவைஸ் ப்ரொடியூஸ் ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்ட் இட் கால்டு ரெஃப்ரிஜிரேட்டர். ரெஃப்ரிஜிரேட்டர் என்னங்க ப்ரொடியூஸ் பண்ணுது? குறிப்பிட்ட டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணுது. அப்படி மெயின்டைன் பண்ணால் அதுக்கு பேர் ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்ட். அப்போ ரெஃப்ரிஜிரேஷன் எஃபெக்டை மெயின்டைன் பண்ணுற மிஷின் ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகேங்களா, ரெஃப்ரிஜிரேஷன் என்ன? த கெப்பாசிட்டி ஆஃப் ரெஃப்ரிஜிரேட்டர் வில் பி ரிப்ரசன்டட் 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன். அதாவது நம்ம ரெஃப்ரிஜிரேட்டர் கெப்பாசிட்டியை டன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு 2 டன்னு, இந்த ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா 2 டன்னு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, 1 டன் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து ரெஃப்ரிஜிரேஷனோட கெப்பாசிட்டி. 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன், இது ஒரு 2-3 டைம் கேட்டிருக்கான். amount of energy in the form of heat removed to convert 1 ton of liquid water to 1 ton of ice at 0 degree Celsius within 24 hours is known as ton of refrigeration. இப்போ நம்ம டன் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னங்க, இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன்னு வாட்டர் வந்து நான் வச்சிட்றேன். வச்சுட்டு அதோட டிகிரி அதில் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் 30 டிகிரி செல்சியஸில் இருக்குன்னு வச்சுக்கிட்டேன்னா நான் 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த தண்ணியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரை வெளியேற்றிட்டு 0 டிகிரி கொண்டு வரணும். அப்போ கொண்டு வர்றப்ப எனக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது? அப்போ நம்ம 30 டிகிரிலேருந்து 0 டிகிரி போச்சுன்னா அது என்ன மாறிடும்? ஐஸாக மாறிடும். அப்போ 24 ஹவர்ஸுக்குள்ளே 1 ton ஆஃப் வாட்டரை 1 ton ஆஃப் ஐஸாக மாற்றணும். அதுக்கு தேவையான அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி டன் ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன். ஓகேங்களா, 1 ton லிக்விட்டை 1 ton ஆஃப் ஐஸாக மாற்றணும் 24 மணி நேரத்தில், அதுக்கு தேவையான எனர்ஜி. ஓகேங்களா, அப்போ நமக்கு 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் ஈக்குவல் டு 1 ton ஆஃப் வாட்டர் இன்ட்டு எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா 24 மணி நேரத்தில் இது பண்ணணும். மணி நேரத்தை வந்து பார்த்திங்கன்னா செகண்டாக மாற்றிட்டேன். 24 மணி நேரம் 60 நிமிஷம் 60 செகண்ட், 24 மணி நேரம். ஓகேங்களா, 1 மணி நேரத்துக்கு 60 நிமிஷம் இன்ட்டு 60 செகண்டாக மாற்றிட்டேன். அப்போ நான் செகண்டாக மாற்றிட்டேன். அப்போ 1 ton ஆஃப் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கியூங்கிறது கிலோ ஜூலு, இங்கே பார்த்திங்கன்னா செகண்ட். அப்போ கிலோ ஜூல் பர் செகண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் 3.5 கிலோ ஜூல் பர் செகண்ட் ஆர் கிலோ வாட். கிலோ ஜூல் பர் செகண்ட், ஜூல் பர் செகண்ட் தாங்க வாட். நமக்கு வாட்டுன்னு கேட்டானா ஜூல் பர் செகண்ட். ஓகேங்களா, வாட்டுன்னு கேட்டால் ஜூல் பர் செகண்ட். இதே வந்து 1 டன்னில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்ஏல வந்து பார்த்திங்கன்னா 905 கேஜின்னு சொல்லுவாங்க. 905 கேஜின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, 1 டன்னை வந்து யூஎஸில் வந்து 905 கேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதான் வந்து 1 ton ஆஃப் ரெஃப்ரிஜிரேஷன் 2-3 டைம் கேட்டிருக்கான்.
ஸோ ரிஃப்ரிஜரேஷன் நம்ம எடுத்துக்கிறோம். என்ன பண்ணுறேன், நான் ஒர்க்கு கொடுக்குறேன், எனக்கு லோ டெம்பரேச்சர்லேருந்து கொஞ்சம் ஹீட்டை எடுத்துகிட்டு கொண்டு போய் எனக்கு இந்த ஹீட் சப்ளை பண்ணிடுது. ஓகேங்களா, இந்த ஹீட்டை சப்ளை பண்ணிடுது. அப்போ இது ஹீட் இன்புட், இது ஹீட் அவுட்புட், இது ஒர்க்கு இன்புட். ஓகேங்களா, ஒர்க் இன்புட்டு. அப்போ எனக்கு இது வந்து அட்மாஸ்பியர், இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்ரிஜரேட்டர். ஓகேங்களா, இப்போ நமக்கு என்ன எனக்கு தெரியும், இந்த டெம்பரேச்சர் எது ஹை டெம்பரேச்சரு, ரூம் டெம்பரேச்சர் தான் ஹையே, ரெஃப்ரிஜரேட்டர் டெம்பரேச்சர் கம்மியாக தான் இங்கே எழுதியிருக்கோம். ஓகேங்களா, அப்போ நமக்கு ரெஃப்ரிஜரேட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஹீட் பம்ப் பார்த்தோம், இப்போ வந்து ரெஃப்ரிஜரேட்டர். இப்போ ரெஃப்ரிஜரேட்டரோட கோஎஃபிஷியன்ட் என்னங்க, அதே மாதிரி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ்னு குறிப்பிடுவீங்க. நம்ம வந்து எஃபிஷியன்சி என்னான்னு குறிப்பிட்டோம், எஃபிஷியன்சிங்கிறது நமக்கு இந்த நியூங்கிற சிம்பிளில் குறிப்பிட்டு அவுட்புட் பை இன்புட் போட்டோமா, அதே மாதிரி தாங்க சிஓபிங்கிறது நமக்கு பர்சன்டேஜில் வராது. எஃபிஷியன்சினா பர்சன்டேஜில் வரும், சிஓபிங்கிறது வெறும் நம்பரில் மட்டும்தான் வரும். ஓகேங்களா, சிஓபியை பொறுத்த வரைக்கும் நமக்கு அது என்னங்க, அவுட்புட் டிவைட் பை இன்புட். அவுட்புட்னா எனக்கு டிசைட் எஃபெக்ட். எனக்கு டிசைட் எஃபெக்ட் என்ன தேவை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னுடைய ரெஃப்ரிஜரேட்டர்லேருந்து எவ்வளோ ஹீட்டை வெளியேற்றணும், அது வந்து அவுட்புட்டு. இன்புட் என்ன, இன்புட் நான் ஃப்ரிட்ஜுக்கு ஒர்க்கு கொடுக்குறேன், அப்போ QH மைனஸ் Q0. ஓகேங்களா, QH மைனஸ் Q0 இது வந்து பார்த்துருவோம் முதல்ல. எனர்ஜி இன்புட், எனர்ஜி அவுட்புட். எனர்ஜி இன்புட் எங்கே கொடுக்குறோம், ஒர்க்கு கொடுக்குறோம், எனர்ஜி வந்து இது கொடுக்குறோம். அப்போ QHங்கிறது நமக்கு W = QH மைனஸ் Q0. இதே தான் ஹீட் பம்ப்லையும் சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஒரு டைம் 2 டைம் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நல்லா புரியும். இப்போ நான் தலைகீழே கொண்டு வந்துடுறேன், தலைகீழ அதாவது Q0 கீழே கொண்டு வந்துடுறேன். Q0 கீழே கொண்டு வந்தால் QH பை Q0 மைனஸ் Q0 பை Q0 வரும். அப்போ QH டிவைட் பை Q0 மைனஸ் 1 போட்டுக்கலாம். ஓகேங்களா, இதான் வந்து COP ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் இஸ் referred by the COP of performance, அதாவது கோஎஃபிஷியன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லுவாங்க, சிஓபின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஹீட் பம்ப்பு முடிஞ்சுது, ஹீட் என்ஜின் முடிஞ்சுது, கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது, கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சுது. ஓகேங்களா, செகண்ட்லாம் முடிஞ்சுது. இப்போ வந்து ஹீட்டர்னால் நமக்கு என்னென்னு தெரியுங்க. ஹீட்டர்னால் என்னங்க, ஹீட்டருங்கிறது நாம் இங்கே யூஸ் பண்ணி வாட்டர் சூடு பண்ணுறது ஹீட்டர் கிடையாது. வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிளைமேட்டே வந்து பார்த்திங்கன்னா கூலாக தான் இருக்கும். அப்போ அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, ரூம் டெம்பரேச்சரோட, அதாவது பாடி டெம்பரேச்சரோட ரொம்ப கூலாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பாடி டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும். அதாவது ரூம் டெம்பரேச்சர் 25 டிகிரின்னு வச்சுங்க, கொண்டு வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஹீட்டர்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வேர் த ஆம்பியன்ட் டெம்பரேச்சர் இஸ் மஸ்ட் பிலோ த ஹியூமன் கம்ஃபர்டபுள் டெம்பரேச்சர் 25 டிகிரி. ரூம் ஹீட்டர் பில் யூஸ்டு, அதான் வந்து ரூம் ஹீட்டர் யூஸ் பண்ணுவாங்க வெளிநாட்டிலலாம். ரூம் டெம்பரேச்சர் 25 கொண்டு வரணும். While using room heater, heat energy will be converted to work with the same quantity according to Semen law. Low grade energy to high grade energy, அதாவது ஹீட்டுங்கிறது low grade energy, ஒர்க்குங்கிறது high grade energy. Heat is defined as low grade energy, work is defined as high grade energy. So that using the room heater is inefficient method. நம்ம என்ன பண்ணோம், நாம் வந்து heat energy will be converted into work with the same quantity. நமக்கு தேவை ஹீட்டை தான் ப்ரொடியூஸ் பண்ணுற போகிறோம். ஆனால் ஹீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் எனர்ஜி நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண போகிறோம். நம்ம ஒர்க்கு கொடுத்து ஹீட்டு கன்வெர்ட் பண்ணுறது ஈஸிங்க. ஓகேங்களா, ஒர்க்கு கொடுத்தா ஹீட்டை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நான் ஹீட்டு கொடுத்து ஒர்க்கை வந்து கன்வெர்ட் பண்ணுறது இன்எஃபிஷியன்ட் மெத்தேட். ஓகேங்களா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டுங்கிறது நமக்கு லோ கிரேட் எனர்ஜியாக இருக்கிறனால ஒர்க்காக மாற்றுறப்ப இன்எஃபிஷியன்ட் மெத்தேட். அதனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, டு ஓவர் கம் ஹீட் பம்ப் இஸ் இன்வென்டட். ஓகேங்களா, ஹீட்டருக்கு பதிலாக ஹீட் பம்பு. ஓகேங்களா, ஹீட் பம்பு கண்டுபிடிச்சாங்க. முதல்ல நம்ம பார்த்தது ஹீட் என்ஜின் பார்த்தோம், ரெஃப்ரிஜிரேட்டர் பார்த்தோம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட்டருக்கு பதிலாக ஹீட் பம்பு கொண்டு வந்தோம். ஹீட் பம்பு ரெஃப்ரிஜிரேட்டர் ஒன்று தாங்க, ஆனால் என்னன்னா டிசைடு எஃபெக்ட் மட்டும் வேறங்க. இப்போ டிசைடு எஃபெக்ட் என்ன, நமக்கு டிசைடு எஃபெக்ட் ரெஃப்ரிஜிரேட்டரில் நமக்கு மெயின்டைன் லோ டெம்பரேச்சர், அதாவது சிங்கை மெயின்டைன் பண்ணும். ஆனால் வந்து நமக்கு ஹீட் பம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு மெயின்டைன் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, மெயின்டைன் ஹை டெம்பரேச்சர். ஓகேங்களா, அது வந்து பின்னாடி பார்ப்போம். ஹீட் பம்ப் இஸ் எ டிவைஸ் விச் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் லோ டெம்பரேச்சர் பாடி டு ஹை டெம்பரேச்சர் பாடி வைல் கன்சியூமிங் ஒர்க் ஆர் பவர். ஏன்னா வந்து எனக்கு வீட்டுக்கு வெளியே, வெளிநாட்டில் வீட்டுக்கு வெளியே ரொம்ப கூல்டாக இருக்குது, வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 25 டிகிரி மெயின்டைன் பண்ணோம். அப்போ நான் வெளியிலிருந்து எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கு கொடுத்து நான் வெளியிலேருந்து இருக்கிற எனர்ஜி எடுத்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டாக வந்து நான் வந்து ரூமுக்கு கொடுக்க போகிறேன், ஹீட்டாக வந்து ரூமுக்கு கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, அப்போ வெளியில் இருக்கிற லோ டெம்பரேச்சர்லேருந்து எடுத்து நான் வந்து பாடிக்கு வந்து ஹை டெம்பரேச்சர் கொடுக்க போகிறேன். அப்போ லோ டு ஹை. ஓகேங்களா, லோ எனர்ஜி டு ஹை எனர்ஜி, அது வந்து ஹீட் பம்ப். இங்கே பாருங்கள், ஹீட் பம்புக்கும் ரெஃப்ரிஜரேட்டர் ஒரே டயக்ராம் தாங்க.
இதே டயக்ராம் தான் ரெஃப்ரிஜிரேட்டருக்கும். ஓகேங்களா, இதே டயக்ராம் தான் இது ரெஃப்ரிஜிரேட்டருக்கு. நம்ம என்ன பண்ணுறோம், இது சிங்க்கு, இது சோர்ஸு. இப்போ சிங்க்குங்கிறது ஹீட் பம்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு அவுட் சைடு த ஹவுஸு, இந்த டிஹெச்ங்கிறது எனக்கு இன்சைடு த ஹவுஸ். ஓகேங்களா, ஆனால் ரெஃப்ரிஜிரேட்டரை பொறுத்த வரைக்கும் இது இன்சைடு த ரெஃப்ரிஜிரேட்டர், இது அவுட் சைடு த ரெஃப்ரிஜிரேட்டர். ஓகேங்களா, அது மட்டும்தான் மாறும். அப்போ எனக்கு ஹீட் பம்பை பொறுத்த வரைக்கும் ஒர்க்கை கொடுக்குறேன், லோ கிரேட் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணி, அதாவது வெளியே இருக்க ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஹீட்டை வந்து யூஸ் பண்ணி நான் ரூம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ஒர்க்கை கொடுத்து. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறேன், இதே வந்து ஃப்ரிட்ஜாக இருந்ததுன்னா எனக்கு இங்கே தான் டிசைட் எஃபெக்ட், எனக்கு வந்து இவ்வளோ மெயின்டைன் பண்ணால் போதும் T0. ஆனால் எனக்கு ஹீட் பம்புனால வீட்டில் இது மெயின்டைன் பண்ணும். ஓகேங்களா, அது மட்டும்தான் மாறும், வேறு எதுவுமே மாறாது. அப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் என்ன, டிசைட் எஃபெக்ட் டிவைட் பை இன்புட். டிசைட் எஃபெக்ட் என்னங்க, அதுக்கு டெம்பரேச்சர் மெயின் பண்ணுறோம். அப்போ QH டிவைட் பை இன்புட் என்னங்க, நான் ஒர்க்கு, அதே மாதிரி தான் ஒர்க். ஓகேங்களா, இதே வந்து நமக்கு ரெஃப்ரிஜிரேட்டராக இருந்தால் Q0. ஓகேங்களா, Q0 டிவைட் பை Wன்னு வந்திருக்கும். அப்போ COP is equal to QH divided by QH by 0. அப்போ நான் தலைகீழியாக போட்டால் 1 minus Q0 divided by QH. ஓகேங்களா, அப்போ ஹீட் என்ஜின் எஃபிஷியன்சி நமக்கு தெரியும், அதோட தலைகீழி தான் ஹீட் பம்போட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா, ஹீட் என்ஜினோட நமக்கு எஃபிஷியன்சி என்ன, நமக்கு வந்து ஹீட் என்ஜின்னா ஒர்க் அவுட்புட் கொடுக்கும். அப்போ அவுட்புட் டிவைடட் பை இன்புட் என்ன, QH. அவுட்புட் நமக்கு என்ன தெரியும், அவுட்புட் வந்து நமக்கு ஹீட் என்ஜின் சொல்கிறேங்க, QH மைனஸ் Q0 டிவைடட் பை QH. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா 1 பை தலைகீழியாக போட்டால் எனக்கு இங்கே பாருங்கள் QH டிவைட் பை QH மைனஸ் Q0. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டு பம்பு, இதை தலைகீழியாக போட்டால் ஹீட் என்ஜின். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் ஹீட் என்ஜின் தலைகீழி ஆஃப் ஹீட் பம்ப் ஆஃப் COP. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, ஒரு டைம் 2 டைம் பாருங்கள், அப்போ தான் புரியும். ரெஃப்ரிஜிரேட்டர், refrigerator is defined as the device which transfer heat from low temp to high body. அதாவது லோ டெம்ப்னா நம்மளுடைய ரெஃப்ரிஜரேஷன் இன்சைட்லேருந்து ஹை டெம்பரேச்சருக்கு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், while consuming the power or work which same as heat pump. ஹீட் பம்ப் தான் சொல்லணும், ஹீட் பம்பு மாதிரியே தான் ரெஃப்ரிஜிரேட்டரும். ஆனால் டிசைட் எஃபெக்ட் வேணும், எனக்கு தேவை லோ டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். எங்கே, ரெஃப்ரிஜிரேட்டரில். ஹை டெம்பரேச்சர் எங்கே மெயின்டைன் பண்ணணும், ஹீட் பம்பில், வீட்டுக்குள்ளே. ஓகேங்களா, the difference between heat pump and refrigerator is location of desired effect. ஓகேங்களா, டிசைன்னா எனக்கு தேவையான எஃபெக்ட். இன்னும் ஹீட் பம்பில் நமக்கு என்ன, ஹை டெம்பரேச்சர், ரெஃப்ரிஜிரேட்டரில் லோ டெம்பரேச்சர், ஹீட் பம்பில் ஹை டெம்பரேச்சர். வேர் ரெஃப்ரிஜிரேட்டர் த டிசைட் எஃபெக்ட் வில் பி டேக்ஸ் பிளேஸ் அட் லோ டெம்பரேச்சர் பாடி. ஓகேங்களா, அதுதான் சொல்கிறேன் திரும்ப திரும்ப, வேறு எதுவும் இல்லை. இப்போ ரிவர்சபிள் ப்ராசஸ். ஓகேங்களா, ரிவர்சபிள் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.